அனுரவுடன் யாழ்ப்பாணம் வந்த 3 விமானங்கள். பரப்பப்பட்ட பொய்ச் செய்தியால் அனுரவுக்கு வந்த சிக்கல். வெளியான முழு விவரம். மஹிந்தவுக்கு வீடு கட்ட நாட்டு மக்களிடம் கோரப்படும் ₹1. மஹிந்த ஆதரவாளர்கள் எடுத்த அதிரடி முடிவு. வைரலாகும் சம்பவம். வேறு வீடு தருகிறேன், உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுங்கள். வேறு வழியின்றி அனுர எடுத்த இறுதி முடிவு. சர்ச்சையை கிளப்பிய வாகன இறக்குமதிக்கான புதிய விதி. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. யாழில் பலரின் கவனத்தை ஈர்த்த மாட்டு வண்டி பவனி. சென்ட் ஜோன்ஸ் பழைய மாணவர்களின் செயல். யாழ் வீதிகளில் வலம் வந்த பண்பாடு. சுதந்திர தினத்தில் தமிழர் பகுதிகளில் வெடித்த போராட்டம். சுதந்திர நாளை கரிநாளாக ஏற்படுத்தியது ஏன்? நாட்டிற்கு வரவுள்ள புதிய வாகனங்கள். பாவித்த வாகனங்களின் விலையில் மாற்றம். வாகன இறக்குமதியால் மாறும் விலைகள். அரசாங்கத்தை எடுத்தது கொடுத்துவிட்டு செல்வதற்காக அல்ல, நாம் சாதிப்போம் அடித்து கூறும் ஜனாதிபதி அனுர. இலங்கைக்கு வந்தார் பிரபல KGF நடிகர். விமான நிலையத்தில் பெரும் வரவேற்பு. இறுதியாக அனுர முன்னிலையில் தமிழ் மொழி மூலம் இசைக்கப்பட்ட பல சர்ச்சைகளை சந்தித்த தேசிய கீதம். அரச ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அனுர தரப்பிலிருந்து கிடைத்த தகவல். தமிழ் மக்கள் இதற்காக வெட்கப்பட வேண்டும். உமக்கு தெரியவில்லை என்றால் பேசாமல் இருக்கவும். அர்ச்சனாவை கட்டம் கட்டிய வக்கீல். நீங்கள் அமைதியாக இருங்க, அதை விடுத்து இனத்தை காட்டி கொடுக்கின்ற செயற்பாடுகளை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது இலங்கை விமானப்படையின் 3 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு நேற்று பிற்பகல் ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்திற்காக ஜனாதிபதி இலங்கை விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது எனவும் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த பயணத்திற்கு இலங்கை விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. மஹிந்தவுக்கு தகுந்த வீட்டினை கட்டிக் கொடுக்க நாட்டு மக்கள் தயார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவை இந்த நாட்டிலிருந்து வெளியில் அனுப்பினால் நாட்டு மக்களிடம் ஒவ்வொரு ரூபாயாக வாங்கியேனும் நாங்கள் நாட்டை காத்த தலைவர் மஹிந்தவுக்கும் வீட்டை கட்டிக் கொடுப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமேவில் உள்ள இல்லத்திற்கு சென்று திரும்பும் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே ரோஹித அபேகுணவர்த்தன மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் தான் மஹிந்தவின் நலம் விசாரிக்க வந்ததாகவும் மஹிந்த ராஜபக்ச என்பது ஒரு பெயரல்ல, ஒரு நாமம் எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் நாம் அச்சமடைய தேவையில்லை, குற்றம் இழைத்திருந்தால் தண்டனை வழங்குவதற்கான உரிமை உண்டு. ஆனால் அரசியல் குரோதங்களுடன் அரசியல் எதிர்த்தரப்பினரை நடத்திய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் குறைவானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எந்த ஒரு வகையிலும் மஹிந்த ராஜபக்சவிடம் அரசியல் ரீதியில் பழிவாங்க முயற்சிக்கும் போது அதனை அரசியல் அநாகரிகமாகவே நான் பார்க்கிறேன் என ரோஹித அபேகுணவர்த்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தின் மரபுரிமைகளையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்தில் மாட்டு வண்டி பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர் ஒன்று கூடலின் போது 2010ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களின் ஏற்பாட்டில் இந்த மாட்டு வண்டி பவனி முன்னெடுக்கப்பட்டது. பவனியில் ஈடுபட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீதிகளை சுற்றி பவனியாக வலம் வந்த போது வீதியில் சென்ற மக்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களை உற்சாகமூட்டுவதையும் அவதானிக்க முடிந்தது. தமிழர்களின் பாரம்பரியத்தை பேணி காப்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பழைய மாணவர்களை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். Yeah, I like it. யாழ்ப்பாண வீதியில மாட்டு வண்டியும் நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடுறா. வா வா வா, போ 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 போ. சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. இதன்போது பிரதான கொடிக்கம்பத்தில் பறந்த தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. அதேவேளை பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்க விடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் நேற்று மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கையின் சுதந்திர தினம் எங்களுக்கு கரிநாள்,
நீங்கள் சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாங்கள் ஒடுக்கப்படுவதா? உங்களுக்கு சுதந்திர நாள், எங்களுக்கு திண்டாட்ட நாள். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே? எமது மேய்ச்சல் தரை எமக்கு வேண்டும். நிம்மதி இல்லாத நாட்டில் சுதந்திரம் எதற்கு? சுதந்திரம் இல்லாத நாட்டில் சுதந்திர தினம் எதற்கு? எங்கே உறவுகள் என பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் 3 மாவட்ட தலைவிகள் மற்றும் உறவினர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளருமான ஞா ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேந்திரன், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டுள்ளனர். அதே சமயம் மேற்கண்ட தொனிப்பொருளில் கிளிநொச்சியில் கருப்பு கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் ஸ்ரீதரன் உட்பட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன், வர்த்தகர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது பயன்படுத்தி வரும் பெரிய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், மஹிந்தவுக்கு வாழ வீடொன்று இல்லை என்றால் அதற்கு வேறு பொருத்தமான வீடொன்றை வழங்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கல்கமுவ பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், அரசியல்வாதியின் திருட்டையும் வீண் விரயத்தையும் நிறுத்த சொல்லப்பட்டது. நாங்கள் அதை செய்தோம். எவ்வளவு வீண் விரயங்கள் நிறுத்தப்பட்டன? என்னுடைய பட்ஜெட் 50% குறைக்கப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து இந்த வருடம் அதையும் காப்பாற்றுகிறேன். நாங்கள் வீணாக்குவதில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளிடம் தியாகங்களை செய்ய சொன்னோம். நீங்கள் குடியிருக்கும் வீடு மிக பெரியது, 30,500 சதுர அடி என்று நாங்கள் கூறினோம். வீடுகள் வயல்வெளியை போலுள்ளது. 2 பேர் மட்டுமே வசிக்கும் போது வெறிச்சோடியது போல் இருக்கும் என்று ஜனாதிபதி கூறினார். கடந்த காலங்களில் புதுப்பித்தல் பணிகளுக்காக 470 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. அது மிகவும் கனமானது மற்றும் மிக பெரியதென்று நாங்கள் கூறினோம். பின்னர் அவர்கள் என்னை வெளியேற்றி என்னை பழிவாங்க முயற்சிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. பொது பணத்தை வீணாக்காதீர்கள். எனவே தயவு செய்து வீட்டை கொடுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். உங்களுக்கு தங்க இடமில்லை என்றால் உங்கள் இருவருக்கும் வசதியான ஒரு வீட்டை நான் தருகிறேன். ஜனாதிபதி பதவிக்காலம் முழுவதும் 10 ஆண்டுகள் சம்பளம் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது. அந்த பணம் அவருக்கு வருவது கூட தெரியாது. அவரது முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் இந்த பணத்தை களவாடினார். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய மகனுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் வந்த சம்பளம் குறித்து தெரியாதாம். சம்பளத்தை பற்றி மறந்து விட்டேன் என்கிறார். எவ்வளவு செல்வம் இவர்களிடம் இருக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். அதனால் தான் சம்பள பணம் குறித்து கரிசனையே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் வர்த்தமானி அறிவிப்பில் அண்மையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விதியை சுட்டிக்காட்டி வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். குறித்த விதியானது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திகதிக்கு 3 ஆண்டுகள் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. இருப்பினும் உற்பத்தியாளர்கள் பொதுவாக உற்பத்தி ஆண்டை மாத்திரமே குறிப்பிடும் அதேவேளை அவர்கள் உற்பத்தி செய்த சரியான திகதியை குறிப்பிடுவதில்லை. எனவே இது இறக்குமதி செய்யப்படும் போதான பேச்சுவார்த்தையை கடினமாக்குவதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் புதிய வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டவுடன் பாவித்த வாகனங்களின் விலை 10 முதல் 15% வரை குறைவடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கவுள்ள அதேவேளை ஏனைய வாகனங்களின் விலைகள் குறைவடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 வருடங்கள் பழமையான ஜீப் மற்றும் கார், 4 வருடங்கள் பழமையான வேன்கள் மற்றும் 5 வருடங்கள் பழமையான பேருந்து மற்றும் லொரிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தை எடுத்தது கொடுத்துவிட்டு செல்வதற்காக அல்ல என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தில் நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதை தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் நல்ல மாதமாக அமையும் என தெரிவித்த ஜனாதிபதி, பிப்ரவரி மாதம் துரதிர்ஷ்டவசமாக காணப்படக்கூடியவர்களும் இருப்பதாக குறிப்பிட்டார். நீதிமன்றில் வழக்குகளை விசாரிக்க எனக்கு அதிகாரமில்லை. ரிமாண்ட் செய்யப்படுவது குற்றவாளி அல்ல. இன்று ரிமாண்ட் செய்துவிட்டு நாளை வெளியே வரலாம். ரிமாண்டில் உள்ளவர்களை கவனிக்க வேண்டாம். இந்த பிப்ரவரி ஒரு மங்களகரமான மாதமாக இருக்கும். குறைவான நாட்கள் கொண்ட மாதங்கள் துரதிர்ஷ்டவசமானவை என்று பொதுவாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலும் ஒரு அரசியல்வாதி இருப்பார். அதுதான் பொதுவான உண்மை என்றால் அது சரியாக விசாரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கன்னட நடிகர் யாஸ் நடிப்பில் வெளியான மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமான KGF மூலம் கருடன் என அனைவராலும் அறியப்பட்ட பிரபல நடிகர் ராமச்சந்திர ராஜு இலங்கை வந்துள்ளார். இவர் கொழும்பிலிருந்து பெங்களூர் செல்லும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பயணம் செய்துள்ளார். இது குறித்த புகைப்படங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் 77வது சுதந்திர தின நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் பிரதான சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்தும் முடிவிட்ட பின்னர் தமிழ் மொழி மூலமும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது ஓரிரு முறைகள் மாத்திரமே தேசிய கீதம் தமிழில் இசைக்கப்பட்டதுடன் கடந்த காலங்களில் அது பேசும் பொருளாகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகவும் இலங்கை அரசியல்
சமூக பரப்பில் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவை சம்பள உயர்வுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் 90 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தம்புத்தேகம பகுதியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு முரணான பல விடயங்கள் கதைக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும், தையிட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரையை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் இது மிக தீவிரமாக இருக்க வேண்டும், அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சி இருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள். தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்துத்தான் சட்டவிரோதமாக அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் மாற்று காணிகளை கேட்கவில்லை. அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம். காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும். இப்படியானவர்களுக்கு வாக்களித்த நமது மக்கள் கூனி குறுக வேண்டும், வெட்கி தலைகுனிய வேண்டும். மக்கள் இழைக்கின்ற பிழையான முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று நமது மக்களை நாங்கள் வினயமாக வேண்டி நிற்கின்றோம்.